பெருமாள் அருள் இருப்பதால் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளது. நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் ஓம் நமோ நாராயணாய என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி சுக்ல பக்ஷ ஏகாதசி வருகிறது. ஏகாதசி விரதம் என்பது சாதாரண விரதம் கிடையாது. அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. விரதத்தில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் கூறியுள்ளார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த ஏகாதசி விரதம். அதுவும் தமிழ் வருடத்தின் கடைசி நாளில் வருவதால் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தசமி அன்று பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏகாதசி நாள் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முழு உபவாசமாக இருக்க வேண்டும். இந்த விரதம் 3 நாள் விரதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. தசமி அன்று ஒரு வேளை உணவு மட்டுமே உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று முழு உபவாசமாக இருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று காலையிலேயே உணவு உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த முறையில் ஏகாதசி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நடக்கும். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.